சுப்பிரமணியர் கோவிலில் தொடங்கிட்ட பயணத்தை முழுசா செலுத்திட்டோம் அம்மா மேல கவனத்தை. எங்கள் ஆசை நிறைவேத்த தொடங்கிட்ட பயணத்தை அழகா பார்த்தோமே அடையாறு சொருவத்தை. அங்க கூடும் ஜனங்க ஜபத்தை சொல்லுது, அந்த சந்தோஷத்துல அலையும் தொல்லுது. அந்த நீல கடலில் நீந்தி செல்லும் மீனும் கூட உயர்த்தி சொல்லுது, மரியே நீ வாழ்க வென்றது. அந்த மீனோ கொடி மரத்தை ஜபித்து நின்றது. ஏத்தி வச்ச மெழுகுவத்தி எரியுதம்மா உன்னை சுத்தி. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. திருவயிற்றில் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஆமென். மரியே வாழ்க. அன்பார்ந்த சகோதர சகோதரே, பங்கு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாங்கள் பாத யாத்திரையாக போகிறது. இது 17வது வருஷம். இது வரைக்கும் எல்லாம் அவங்க ஒரு கருத்துக்காக போயிருக்கிறோம். அந்த கருத்துக்கள் சில பேருக்கு நல்லபடியாக நடந்திருக்குது. அன்னை மரியாளுடைய மனநிலையோட போகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு குருவானவர் அறிவுரை எடுத்து சொன்னாங்க. அதே மாதிரி போனவங்களுக்கெல்லாம் பலன்கள் பெற்றுக்கொண்டாங்க. இனியும் அநேக பலன்கள் இன்னையும் பெற்றுக்கொள்ளுவாங்க. அதுக்காக அன்னை வேளாங்கண்ணி மாதா கிட்ட நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். மரியே வாழ்க. அதே மாதிரி புதுசாக வந்தவங்க கிட்டையும் இந்த பங்கை விட்டு வெளி பங்கிலிருந்து வராங்க, அவங்க கிட்டையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுப்பீங்க. மரியே வாழ்க. இந்த வருஷம் எனக்கு வீட்டில் யாரும் பார்த்துக்கல, இவங்க அப்பா வெளியூர் போயிட்டாருன்ட்டு நான் எங்கள் பையனை கூட்டு வந்தேன். அப்போ அவனுக்கு 4 வயசு தான். இருந்தாலும் நானும் என் பையனும் முதல் வருஷம் வந்தோம். மரியே வாழ்க இயேசு ஆண்டவர். நான் இது எனக்கு கணக்கு தெரியல, 25 வருஷம் இருக்கும். ஆனால் மாதாவை நம்பி போகும்போது எல்லா ஆசீர்வாதங்களும் கண்டிப்பாக மாதாமா தராங்க. நீங்களும் ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடு போகும்போது இது திருப்பணம் நமக்கு ஆசீர்வாதமாக தான் நடக்கும். ஒன்றும் அசம்பாவம் எதுவும் நடக்காது. மாதா கூட வந்துட்டு இருக்காங்க. இதை பற்றி நம்பிக்கையோட செய்யுங்க. நான் இந்த அளவுக்கு வருவேன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக மாதாவுடைய ஆசீர்வாதம். மரியே வாழ்க. மரியே வாழ்க. மாதா ஒவ்வொரு வருஷமும் நல்ல புதுமையான செய்கிறாங்க. நல்ல முன்னேற்றம் ஏற்படுது. என்ன வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இப்படி ஒவ்வொன்றா மாதா கொடுத்துருக்காங்க. இன்னொரு இடம் கூட எந்த குறையும் இல்லை. மாதாவை நம்பியோர் கெட்டு போவதில்லை. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. உங்களுக்கு என்ன வேணுமோ மாதா கிட்ட கேளுங்க. வேளாங்கண்ணி மாதா கிட்ட வேண்டவங்க எல்லா ஆசீர்வாதத்தை பெற்று தான் வாழ்வாங்க. நீங்க என்ன வேணாலும் கேளுங்களேன், மாதா இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. நம்பிக்கையோட வாங்க, மாதா கிட்ட கேளுங்க. வேண்டிய ஆசீர்வாதத்தை மாதா அள்ளி அள்ளி தருவாங்க. மாதா எல்லாருக்கும் பொதுவானவங்க. தாய் நம்ம ஈன்றெடுத்த தாயை விட என்னைக்கு துணையா இருந்து வழி நடத்துறவங்க வேளாங்கண்ணி மாதா தான். மரியே வாழ்க. மரியே வாழ்க. இந்த 10 நாள் நடந்து போறது ஒரு தனியா ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்குது எனக்கு. வர வருடம் நான் டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். அதுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். மரியே வாழ்க. நான் பேசன் பிஜி புளியாந்தோப்பாங்கிலேருந்து வந்திருக்கோம். இந்த மதுராவில் பங்கு அவங்க எங்களை நல்லபடியாக கொண்டு போகிறாங்க, ஜபத்தோடு கொண்டு போகிறாங்க. நாங்கள் எவ்வளோ வலி வேதனை கஷ்டத்தோடு இருந்தால் கூட அவங்க எங்களை பார்த்து ஒரு உறவினர் மாதிரி எங்களை கேர் பண்ணி எங்களை கொண்டு போகிறதுல ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. நாங்கள் பேசன் பிஜி பங்குலேருந்து இந்த மதுராவில் பங்கில் இணைந்து எங்களை கொண்டு போகிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். போற வழியில எங்களுக்காக நீங்க ஜபிங்க, உங்களுக்காக நாங்க ஜபிச்சுக்கிறோம். எங்க வழியில எப்பவுமே மாதம்மா எங்களுக்கு துணையா வராங்க. இப்போ பெரிய பொக்கிஷம் எதுன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த மதுரவாயில் பங்கு தான். இந்த பங்கு எங்களுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி. இது வருஷத்துல ஒரு நாள் எங்க ஃபேமிலியை நாங்க மீட் பண்றோம். இதுவே ஒரு பெரிய அற்புதம் தான். மாதம்மா எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட். மரியே வாழ்க. மரியே வாழ்க. இது இந்த ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற இந்த அழகான ஒரு திரு யாத்திரை. இது நம்ம எப்படி தவக்காலத்தில் ஒரு 40 நாட்கள் நோன்பிருந்து ஆண்டவருடைய இறை வார்த்தையை தியானித்து ஒரு சிறப்பான ஒரு கத்தோலிக்க திரு அவையில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு தவக்காலத்தை போல இந்த திரு யாத்திரையானது நாங்களும் 40 நாள் அன்னை மரியாளுடைய திருக்கொடியை காண அவளோடு காத்திருந்த நாள் இந்த நாள். இது இங்கிருந்து ஒரு 10 நாள் நாங்கள் மதுரவாயிலிருந்து கிளம்புவோம். இந்த 10 நாளும் அன்னையனுடைய ஜெபமாலை ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து அங்கே பயணிக்கிற பொழுது
ஒவ்வொரு வருடமும் சிறப்பான ஒரு மாற்றங்களை நாங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குது. இதுல முக்கியமா குறிப்பா என்னன்னா அப்படின்னா, என்ன இங்க வர்ற மக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அன்னைமலையுடைய மிகுந்த அன்னைமலையின் வழியாக ஆண்டவரிடம் மீது நம்பிக்கை வைத்து அழகான ஆசீர்வாதம் நிறைய பெற்றிருக்கிறாங்க. ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மாற்றங்கள். இது என்னுடைய 6வது வருட திருப்பயணம். இந்த பயணம் சிறப்பாக அமையும் நான் நம்பிக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய இருக்கிறாங்க. அவ்வளோ அற்புதங்கள் அதிசயங்கள் அன்னை மலையின் வழியாக ஆண்டவர் செய்துகிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக திரும்ப அமைந்திருக்கு. நம்பிக்கையோடு வருகிற ஒவ்வொரு மக்களுக்கும் இது ஒரு ஆசீர்வாதமான பயணமாக அமையும். மரியே வாழ்க, இறைவனுக்கு நன்றி. இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இந்த நடைப்பயணமானது ஏற்கனவே ஒரு 8 வருஷம் போயிருக்கு. இது 9வது வருஷம் கிளம்பி போயிட்டு இருக்கோம். மாதா எங்களுக்கு செய்த பெரிய 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 காரியங்கள் எங்களுக்கு நடத்தி கொடுத்துருக்காங்க. அதனால இந்த பயணத்தில் நன்றி செல்றதுக்காண்டி தான் போயிட்டு இருக்கோம். மாதம் வருஷம் நான் நன்றி சொல்லத்தான் போயிட்டு இருக்கோம். ஒண்ணு வேற சொல்ல எங்களை நல்வழியை நடத்தணும்னு மாதாவை வேண்டிக்கிறோம். எங்களுக்காக எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். ஏத்தி வச்ச மெழுகுவத்தி எரியுதம்மா உன்னை சுத்தி. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம் திருவயிற்றில் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. ஆமென். நடக்கவும் முடியல, நம்பிக்கைய குறையல, ஜெபித்தேன் எழுந்தேன் அம்மாவோட அருளல. செஞ்ச பாவம் உறுத்துது என்னுடைய மனசுல, மண்டியிட்டு அழணுமா உன்னுடைய மடியில. அம்மா வந்துட்டோம் நெருங்கி வந்துட்டோம், அந்த நாகப்பட்டணம் கடந்து வந்துட்டோம். அம்மா வந்துட்டோம் நெருங்கி வந்துட்டோம், நாகப்பட்டணம் கடந்து வந்துட்டோம். கடலோ